பலருக்கு வேலையில இழப்பு ஏற்படும், வேலை பறிபோகிற அமைப்பும் பலருக்கு உண்டு. ஆனா வேலை பறி போகுதுன்னு கவலைப்பட வேண்டாங்க. குரு வலுவா இருக்கும் போது இழந்த வேலையை விட பன்மடங்கு அதிகமான சம்பளத்தோட அதிகமான நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா பாருங்க, குரு குரு பகவான் தனக்காரகன். உங்களுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதிங்க. குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 7ஆம் இடத்து அதிபதி. 7ன்னா என்னங்க, 1 4 7 10 கேந்திரங்க. எப்படி 1 4 7 10 கேந்திரம், கேந்திராதிபதி. புரியுதுங்களா? 4ம் 7ம் கேந்திரம், அப்புறம் கேந்திராதிபதி. அப்ப இந்த கேந்திராதிபதி என்ன பண்ண போறாரு? உச்சமாக போறாருங்க. கேந்திராதிபதி என்ன பண்ண போறாரு? உச்சமாக போறாரு. எங்க உச்சமாக போறாரு? 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அமர போறாரு. அப்ப லாபத்துல குரு அமர்ந்தா எப்படிங்க இருக்கும்? லாபத்துல குரு அமர்ந்தாருன்னா இந்த அமர்ற குரு என்ன பண்றாரு? சனி பகவான பாத்துடுறாருங்க. அப்ப கண்டக சனியால பெரிய அளவு பிரச்சனை இருக்க போறது இல்ல. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு பெருமூச்சு விட்டுக்கோங்க. புரியுதா? அப்போ நமக்கு இந்த 2026 மிக உன்னதமான ஆண்டா நமக்கு அமையுதுன்னு நினைச்சுக்கோங்க. புரியுதா? சரி, இப்போ வாங்க தெளிவா பார்க்கலாம். குரு தனக்காரகன் 11ஆம் இடத்துல உச்சமாக. அப்போ இவர் 4ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி. கன்னி ராசிக்காரங்கள்ல யாரெல்லாம் இன்னும் திருமணம் ஆகல, யாரெல்லாம் இன்னும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு வரன் அமையவே மாட்டேங்குது, எப்படி வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஜாதகமா பார்த்துட்டு 25 வயசுக்கு பார்க்க ஆரம்பிச்சேன், இன்னும் எனக்கு 37 வயசாகுது, இன்னும் எனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்லிடுங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுல டக்குன்னு திருமணம் வரும். புரியுதா? கால பொண்ணோட போட்டோ கொடுத்தாங்க சார், அல்லது மாப்பிள்ளையோட போட்டோ கொடுத்தாங்க சார், நாங்க ஜஸ்ட் போன்ல கேட்டோம் சார், வீடு பார்க்க வாங்க சொன்னாங்க, வீடு பார்க்க போனோம், வீடு பிடிச்சிச்சு, மாப்பிள்ளைய பிடிச்சி அல்லது பொண்ணை பிடிச்சிட்டு எங்களுக்கு, நாங்க உடனடியா பேசி முடிச்சிட்டோம், டக்குன்னு வெத்தலை பக்கம் மாத்திட்டோம், 1 மாசத்துல கல்யாணம் சார். அது மாதிரி டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கு. சார் நான் காதல்ல இருந்துகிட்டு இருக்கேன், எப்படி காதல்ல இருந்துகிட்டு இருக்கேன், என் காதல வீட்டுல சொல்ல எனக்கு பயமா இருக்கு, வீட்டுல சொன்னா ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோ எனக்கு தெரியல, நான் இந்த காதல திருமணம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு புலம்பிட்டு இந்த கன்னி ராசி. ஏன்னா சொல்றேன்னா, இந்த ஆண்டோட தொடக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதியில இருந்திருப்பாரு. அப்ப வீட்டுல சொன்னா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, பொண்ணு ஓகே சொல்லுதே, அல்லது மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, காதல் அல்லது காதல் ரெடியா இருக்காங்களே, நம்ம வீட்டுல எப்படி நம்ம சொல்றது, சொன்னா என்ன நினைப்பாங்க நீ யோசிச்சுடுது. நீங்க எல்லாருமே இந்த ஆண்டுல ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா, மோதிரத்தை மாட்டினா பொண்ணு போட்டுக்க ரெடியா இருக்கும், திருமணம் பண்ணிக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்க, வீட்டுல முறையா பேசிட்டு திருமணத்தை முடிச்சுங்க.